அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல பேசலாம் இல்லையா? இங்கிலீஷா? தமிழ். நீங்கள் வெகு நேரமாக காத்திருந்த இன்றைய போட்டிகளின் முடிவுகள் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட மாட்டோம். முதல்ல எங்க கருத்துக்கள் தான் சொல்லி அப்படியா இப்படியா எல்லாம் யோசிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் சொல்லுவோம். முதல்ல என்னன்னா, ரெண்டு நிகழ்ச்சியையும் நேரடியா ஒத்து பார்க்கறதுலயே கொஞ்சம் சிரமம் இருந்தது. ஏன்னா வாய்ஸ் பண்ணினது வந்து நாட்டியம்ங்கிறத விட அது நாட்டிய நாடகம். பண்ணினது முழுக்க முழுக்க நாட்டியம். அது 95% வச்சுக்கலாம். ரெண்டு குழுமே நல்லா பண்ணாங்க. பொழுதுபோக்கு அம்சம் வாய்ஸ் பண்ணதுல அதிகம். நிறைய நாட்டியங்கள் பண்ணது கேர்ள்ஸ் சைடுல அதிகம். பாய்ஸ் ஆடின நேரத்தை விட கேர்ள்ஸ் ஆடின நேரம் வந்து ஏறக்குறைய 2 மடங்கு இருக்கலாம். அதை வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து முதல்ல பாய்ஸுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் வந்ததுனால என்னது இவ்வளவு நேரம் ஆடிட்டே இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது பாய்ஸுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆடுறதுக்கு சரக்கு இல்லையா, அதனால இந்த நேரத்துல ஒரு சின்ன சஜஷன். அடுத்த வருஷம் வந்து 2 குழுவுக்குமே எவ்வளவு நேரம்னு சொல்லிடுங்க. அது 30 மணி துளிகளாக இருக்கலாம், 40 இருக்கலாம். கரெக்டா மணி அடிக்க போறது இல்லை. 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். இருந்தாலும் டைம் செட் பண்ணிடுறது பெட்டர். அடுத்து வாய்ஸ் பண்ணினதுல வந்து நகைச்சுவை நிறைய இருந்தது. நான் முதல்ல சொன்னேன், அது வந்து நாட்டிய நாடகம்ங்கிறதுனால நகைச்சுவை அம்சம் நிறைய இருந்தது. அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது முழுக்க முழுக்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயே தெரிஞ்சது. அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, நாங்க பொழுதுபோக்கு பண்ண போறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அப்படின்னு. ஸோ பொழுதுபோக்கு அம்சம் நிறையவே இருந்தது. ஸோ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நடனங்கள் நிறைய பேர் இருந்ததுனால அது ரொம்ப லாபகமாக பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாட்டியமும் ஒரு குரூப், அதுக்கப்புறம் இன்னொரு குரூப். ஸோ கண்டினியூஸாக எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் வேறு போட்டிருக்காங்களா, அவங்களே ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பட் வந்து போகிற ஆட்கள்லாம் வெவ்வேறு. அது கொஞ்சம் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து மொத்தமா குரூப் டான்ஸ் பார்க்கும்போது கேர்ள்ஸ் வந்து நிறைய டான்ஸ் பண்ணினதுனால நிச்சயமா அவங்க தான் நிறைய குரூப் டான்ஸ் பண்ணினாங்க. ஸோ பாய்ஸ் சைடில் வந்து ஒரு 1-2 பேரை சென்ட்ரிக்கா வச்சுக்கிட்டு பண்ற மாதிரி வந்து அது வந்து ஒரு குறைன்னு சொல்லலை, ஒரு அப்சர்வேஷன். எதுவுமே குறை கிடையாது. ஆக்சுவலா 2 குரூப்புமே நிஜமா ரொம்பவே நல்லா தான் பண்ணினாங்க. அப்புறம் குறிப்பா சொல்ல வேண்டியது வந்து, இவங்களுக்கு ஏற்கனவே நகைச்சுவை நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டேன். கேர்ள்ஸ் சைடில் வந்து அந்த எல்இடி டான்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஷேடோ டான்ஸ், அது ரெண்டும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. அப்புறம் போன வருஷத்து ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்க. அது வந்து கிண்டல் பண்ண முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு
வருத்தம் ஒரு வருஷமா உட்காந்து ஊத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. போஸ்டர்ல மட்டும் வருத்தம் இல்லை போட்டுருவாங்க. Good point. யூனிக்னு பார்க்கும் பொழுது மோனிகா டான்ஸ் வந்து பாய்ஸ் பண்ணதுல சூப்பர். கேர்ள்ஸ் சைட்ல யூனிக் வந்து லாவண்யாவை சென்ட்ரிக்கா நாரதர் எல்லாருக்குமே. ஸோ இத்தனையும் கலந்து 4 பேரும் போட்ட மார்க் எல்லாத்தையும் டோட்டல் போட்டு வின்னர் ஆஃப் த கேர்ள்ஸ் overwhelming. Variety more or less boys and girls are same. We are not differentiating in any other ways. Don't think like a 15 mark photo difference between the nala, it doesn't say boys or low. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா the number of songs you took and the dance compare பண்ணும்போது men வந்து lag ஆனாங்க. அது ஒரு விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கம்மியாச்சு. இன்னும் கொஞ்சம் லேடிஸ் ஆடினதுல வந்து கடைசி பாட்டு வந்து தப்பா பிளே ஆயிடுச்சான். இல்லாட்டாலும் கூட இப்போ வந்து வின்னர் ஆனதுனால வந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்கு they want to dance. பாட்டு நாங்க போடணுமா இல்லை போடணுமா? போடணும். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். இது மட்டும் பெட்டியில் இருந்துச்சு, பேக் பண்ண நினச்சி சரி பரவாயில்ல காடு. இன்னுமா முடியல, கப்பு தான் கொடுத்தாச்சேம்மா. ஆல்ரெடி 4 மணி நேரம் ஆடினீங்க, கொண்டு திருப்பிப்பா. அடிப்பா கப்பை வைப்பாங்களா? அப்படி என்ன தப்பா பிளே ஆச்சு? நல்லா தானே, புரியல. என்ன அவங்களே அதை சொல்லிக்கிறாங்க தப்பா பிளே ஆச்சுன்னு. இதுக்கு மேலே வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா? தப்பா பிளே ஆனே நல்ல செமையா பர்ஃபார்மன்ஸ் வந்து. கோஆர்டினேட்டர் ஆடினாலும் கூட ஒவ்வொருக்குள்ளே சிறிது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆடினாங்க. எல்லாரும் ஒரே ஸ்பீட் ஆடும். ஸோ அதனால சில நேரத்தில் வந்து கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பதிலாக இண்டிவிஜுவல் கலெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாரும் ஒரே பேஸில் வந்து ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் சஜஷன். கிடையாது.